ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிஒன். நான் உங்கள் சபரி. உத்தரப்பிரதேஷ்ல பாக்டாட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அமைஞ்சிருக்கு. அந்த பாக்டாட் டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஜீவனகலியன் அப்படிங்கிற ஒரு கிராமமும் அமைஞ்சிருக்கு. அந்த ஜீவன கிராமத்துல ரொம்ப வருடங்களா வாழ்றவர் தான் சோமு. சோமுக்கு இப்ப 40 வயது ஆகுது. 10 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம் நடந்துச்சு. மனைவியோட பேரு சோனியா. சோனியாவுக்கு இவரை விட 5 வயசு கம்மி, அதாவது இப்போ 35 வயசு. இவங்க 2 பேத்துக்கு குழந்தை குட்டி இந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சோமு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பிளாஸ்டிக் பிசினஸ். இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டு, குடம் இதெல்லாம் தயாரிக்கிற ஒரு பிசினஸ். இது அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் இவர் டேக் ஓவரே பண்ணாரு. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும் போது இவங்க அப்பா அம்மா எல்லாமே உயிரோட தான் இருந்தாங்க. அவங்க தான் ஜாதகத்தை பார்த்து, புரோக்கரை பார்த்து, சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தேடி, ஓகே பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க சோனியா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகான பொண்ணா தெரியுறான்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களாம் உடல்நிலை சரி இல்லாம ஒரு பக்கம் சோமுவோட அப்பா அம்மா அப்படியே இறந்துட்டாங்க. இன்னொரு சைடு சோனியாவோட அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இப்ப சோனியாவோட அவங்க அம்மா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. தன்னோட அம்மா தனியா இருந்து கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு சோனியா ஒரு முடிவு எடுத்தாங்க. தன்னோட அம்மாவையும் நம்ம வீட்லயே நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட கணவருக்கு தான் அப்பா அம்மா யாரும் இல்லைல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருல்ல, என்னோட அம்மாவை கூட்டிட்டு வந்தா ஒரு ஹெல்ப்பாவது இருக்கும்னு சொல்லிட்டு சரோஜ் அப்படிங்கிறவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த சரோஜ் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ 50 வயசு ஆகுது. சோமுவோட குடும்பத்தை அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே பார்க்கும் போது, நம்ம கூட இந்த விஷயங்களை கேட்கும் போது எவ்வளவு சூப்பரான குடும்பம் நாம் நினைச்சிட்டு இருப்போம். சரி, சோமுக்கு குழந்தையே இல்லாட்டியும் அவர் நல்லபடியா அவரோட மனைவியை வச்சு நல்லா வாழ்றாரு. அவங்களுக்குள்ளார பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் தாண்டி சோமுவோட கேரக்டரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோட மாமியாரையே தன் கூட வாழ வச்சு அவங்களையே அம்மா மாதிரி அவர் பாத்துக்கிறாரு. இதை தவிர்த்து யாருக்காச்சும் ஒரு நல்ல மருமகன் கிடைப்பானா? சோமு ஒரு அக்மார்க் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங் கொடுக்கிற லெவலுக்கு அக்டோபர் மாசம் 2025 வருடம், இத்தனை வருடங்களா நம்ம சோமுவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவங்க வீட்டுல என்ன அசிங்கம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி இந்த உலகத்துல நடக்குதா? ஒரு கிராமத்துல, இந்த கிராமத்துக்கே கெட்ட பேர் வர லெவலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கணுமா பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அருவருப்பா பார்த்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. சோமு அவரோட வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணாரு? வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் இந்த குடும்பம் என்ன செஞ்சு நாசமா போச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். சோமுவோட வாழ்க்கையில பொதுவாகவே அடுத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு பெருசா இன்டர்ஃபியரே ஆக மாட்டார். அவர் ஒன்னா ஒரு வேலை உண்டு, ஒரு பக்கம் ஃபேமிலி, இது மட்டும் தான் அவர் பார்த்துட்டு இருப்பார். சோமுக்கு ஒரு அண்ணன் வேற இருக்காரு. அந்த அண்ணனோட பேர் தான் மோனு. இந்த மோனு அப்படிங்கிறவருக்கு எப்பவுமே சோமு மேல கொஞ்சம் அக்கறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அடிக்கடி சரி தம்பிக்கு கால் பண்ணுவோமே, அவன் நமக்கு கால் பண்ணாட்டி என்ன, நம்ம கால் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு வாண்டடா கால் பண்ணிக்கிட்டே இருப்பார். கரெக்டா அக்டோபர் 20 2025 வருடம் தன்னோட தம்பியான சோமுக்கு அவர் கால் பண்ணும் போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருந்துச்சு. சரி, 20 போகுது, 21 கால் பண்ணுவோம். 21 போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. 2 நாட்கள் பக்கம் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு அப்படின்னா நம்ம தம்பிக்கு என்னதான் நடந்துச்சு? எப்பயுமே போன் இப்படிலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க மாட்டான்ல. ஒரு டைம் அவனை பாத்திரலாமான்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து சோமுவோட வீட்டுக்கு வராங்க. சோமுவோட வீட்டுக்கு வந்தா சோமுவோட மாமியாரான சரோஜ் இருக்காங்க, சோமுவோட மனைவியான சோனியாவும் இருக்காங்க. ஆனா சோமுவை மட்டும் காணோம். சோமு எங்க போயிட்டாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, 2 நாட்களா சோமுவை காணும் தம்பி, வேற யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. சுத்தி இருக்கிற மக்கள்லாம் பேசும்போது தான் எங்களுக்கு தெரியுது. சோமுவை பத்தி எங்களுக்கும் பெருசா ஒன்றும் தெரியல, உனக்கும் தெரியாது இல்ல. அவன் ஆரம்பத்துல இருந்தே வேற சில பேர்கிட்ட தான் இன்வால்வ் ஆக மாட்டான் அப்படின்னு நினைச்சா கடைசியா சொந்த மனைவி கிட்டே இன்வால்வ் ஆகலங்கிறது இப்பதான்ப்பா எனக்கு தெரியுது. வேற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான்ப்பா. இவங்க 2 பேத்துக்கும் 10 வருஷமா குழந்தை இல்லை, அதனால என்னமோ வேற ஒரு பொண்ணு கூட குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லி போயிட்டான் இப்படிங்கிறத சரோஜ் சோமுவோட அண்ணனுக்கிட்ட சொல்றாங்க. அந்த அண்ணனுக்கு எவ்வளவு ஒரு ஷாக்கிங்கா இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தம்பி இப்படிலாம் செய்வானா? அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. அவன் பேசுறதே ரொம்ப கம்மியான சில விஷயங்கள், அதுலயும் தன்னோட மனைவியை பத்தி தானே அதிகமா பேசுவான். அவன் நம்ம கிட்ட தனியா பேசும் போதெல்லாம் என்னோட மனைவிக்கு ஒரு குழந்தை இல்லை, அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது என்னைக்குமே அவளுக்கு ஒரு குறையா மட்டும் நான் தந்துடவே கூடாது, அவளை நான் நல்லபடியா பார்த்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லுவான். இதை தவிர்த்து எப்படி அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்துருப்பான் இப்படிங்கிறது மோனுவால நம்பவே முடியல. இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் மோனு அவரோட வீட்டுக்கு போகிறது தயாராகவே இல்லை.
எப்படியாச்சும் நம்மளோட தம்பி எங்க போனாங்கிறத கண்டுபிடிக்கணும். சுத்தி இருக்கிற சில பேர்த்துக்கிட்ட விசாரிச்சு பார்ப்போமே. இது வரைக்கும் மோனு சுத்தி இருக்கிறவங்க யார்கிட்டயுமே பேசினதே இல்லை. ஏன்னா சோமுவோட வீட்டுக்கு ரொம்ப ரேரா தான் வருவாரு. சோமு மற்றவங்க வீட்லாம் பெருசா யாருக்கும் பேச்சு தர மாட்டான்னு சொல்லிட்டு மோனுவும் பெருசா பேச்சு தரதில்லை. இருந்தாலும் இப்ப போய் பேச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே போய் சோமுக்கு என்னங்க ஆச்சு, சோமு வீட்லயே இல்ல, வீட்டுல கேட்டா வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான் அப்படின்லாம் சொல்றாங்க, என்ன ஆச்சு இப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஃபேமிலி, என்னங்க சோமு ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க, 5 நாளைக்கு முன்னாடி தாங்க சோமு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணாங்க, நாங்க கூட போய் சோமுவோட டெட் பாடியை பார்த்தோமே, உங்களுக்கு தெரியாதா, சோமு வீட்லயே தூக்கு மாட்டி இறந்துட்டான், அவனுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லைல்ல, அதனால ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் தன்னோட மனைவி கூட சண்டை போட்டு கடைசியா அவனே உயிர் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கறதாங்க எங்க கிட்ட சொன்னாங்க. நாங்க கூட போய் சோமுவோட டெட் பாடியை பார்த்து இறுதி சடங்கு ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு தாங்க வந்தோம் அப்படிங்கறத மோனு கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்போ மோனுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு மர்மம் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. அவங்க டைரக்டா என்னோட தம்பி தூக்கு மாட்டி இறந்துட்டான் இப்படிங்க யாரும் சொல்லியிருக்கணும்ல, ஆனா வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்த மறைக்கிறாங்க? இவங்க தான் ஒருவேளை கொலை பண்ணியிருப்பாங்களோ, இது ஒரு கொலையா இருக்குமோன்னு சொல்லிட்டு மோனுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இதை எல்லாத்தையுமே கேட்டா அடுத்த நிமிஷம் மோனு அவனோட வீட்டுக்கு போகல, டைரக்டா அந்த வில்லேஜோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். போய் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான், உங்க கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க சோமு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பிசினஸ் மேன், பிளாஸ்டிக் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் 5 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாராமே, உங்களுக்கு தெரியுமா? அக்டோபர் 15ஆம் தேதி 2025 வருடம் அவர் தூக்கு மாட்டி இறந்திருக்காரு. அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க, அங்கேயே இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல தூக்கு மாட்டி இறந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல போலீஸ் கேஸ் ஆயிருக்கணும்ல, நீங்க போய் விசாரிச்சிருக்கணும்ல, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணியிருக்கணும்ல, என்னங்க நடக்குது இப்படிங்கிறத கேட்கும் போதுதான் போலீஸ்க்கே ஒரு பெரிய ஆச்சரியம். என்னங்க சொல்றீங்க, நம்ம கிராமத்துல அப்படி நடந்துச்சா, இறுதி சடங்குகள்லாம் நடந்துச்சுன்னு நாங்க கேள்வி கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு சோமு, எப்ப இறந்தாரு, எப்படி இறந்தாரு இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கி கடைசியா அந்த மாமியார் மேலையும் சரி மனைவியான சோனியா மேலையும் சரி எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டே இருக்கு. ஏன்னா நான் போய் அந்த மாமியார்கிட்ட கேட்கும் போது சோனியா என்கிட்ட எதுவும் பேசல, அந்த மாமியாரான சரோஜ் தான் அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான் அப்படிங்கறத எங்ககிட்ட சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்லணும், இதுதான் ஒரு பெரிய கேள்வியே. அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு செப்பரேட்டான போலீஸ் டீம் சரோஜ் சோனியா 2 பேரோட அந்த வீட்டுல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்ட முதல் கேள்வி, உங்க கணவர் எங்க? நீங்க மோனு கிட்ட அவர் வேற எங்கேயோ ஓடி போயிட்டாரு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அக்டோபர் 15ஆம் தேதி 2025 வருடம் நீங்க போய் அவருக்கு இறுதி சடங்கு பண்ணதா சொல்றாங்க. எது உண்மை? இறுதி சடங்கு பண்ணவங்க கூட எரிச்சிருக்காங்க, அவங்களோட குடும்ப வழக்கப்படி புதைச்சிருக்கணும், புதைக்காம எரிச்சதுக்கான காரணம் என்ன? இந்த எல்லா கேள்விகளும் சோனியாவும் சரி சரோஜும் சரி 2 பேருமே கேட்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உங்களுக்கு இங்க வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா? உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? விசாரிக்கிறதுக்கான வாரண்ட் அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? என்னோட கணவர் இறந்துட்டாரு, அவருக்கு நாங்க இறுதி சடங்கு பண்ணோம், இதுல நீங்க வந்து விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் போலீஸ் அவங்க ஸ்டைல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சாங்க. இவங்க கிட்ட நம்ம பேசுற விதத்துல பேசினா மட்டும்தான் உண்மையை கறக்க முடியும். ஏன்னா இவங்க 2 பேருமே அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா, விசாரிக்கிறதுக்கான வாரண்ட் இருக்காங்கிறது லெவல்ல தயாரா இருக்காங்க. சோ போலீஸ் கேட்டதுல ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட கணவர் எப்படி இறந்தாரு? ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாரா, ஹாஸ்பிட்டல்ல போய் உடம்பு சரியில்லாம இறந்தாரா, எப்படி இறந்தாரு இப்படின்னு கேட்கும் போது அவர் தூக்கு மாட்டி அவரே உயிர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா அந்த சூசைட் கேஸை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கணும்ல, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கணும்ல, விசாரணைகள் நடத்தி நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கடைசியா உங்களுக்கு பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்போம். இது எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்க கொலை பண்ணதுக்கு தான் அதுக்கான சமம். நீங்க கொலை பண்ணதை மறைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்கள விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கும் போதுதான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர ஒத்துக்கிட்டாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா விசாரணையோட போலாம், இல்ல அப்படின்னா நாங்க மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வந்து கையில விலங்கு போட்டு உங்களை கூட்டிட்டு போனா எல்லாம் ஓகேவா இப்படின்னு கேட்கும் போதுதான் சோனியாவுக்கும் சரி சரோஜுக்கும் சரி சரி இந்த கேஸ் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்குது, நம்ம கொஞ்சம் அடங்கி வாசிக்கணுமேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்டோட என்கொயரியில ஆரம்பத்துல இருந்தே இந்த சோமுவோட மனைவியான சோனியா
மாமியாரான சரோஜ். இவங்க 2 பேருமே ஏதோ மறைக்கிறாங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க 2 பேர்த்தையுமே போலீஸ் ஸ்டேஷன் செல்லுக்கு கூட்டிட்டு போய் சைமல்டேனியஸா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு உண்மையை கூட சொல்றதா இல்ல. என்ன கேட்டாலும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா, ஒரு உண்மையுமே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு, எதுக்கு பண்ணிக்கிட்டாருங்கிறது எங்களுக்கு தெரியாது, இப்படியே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு யாரோ ஒருத்தவங்க க்ளூ கொடுக்கணும், யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட சப்போர்ட் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நீட்டா தெரிய வருது. சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபேமிலியை பத்தி. யாரோ ஒருத்தவங்களுக்கு க்ளூ கிடைக்காது. இந்த மோனு போய் விசாரிச்சிருப்பாரு, வீட்டுல விசாரிச்சிருப்பாரு, இறுதி சடங்குகள்லாம் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. ஆனா நம்ம போய் ஒவ்வொரு வீடா விசாரிப்போன்னு சொல்லிட்டு சோமுவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சோமுவை பத்தி விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரியக்கூடாத நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. சோமுவோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் பேசிக்கிட்டது என்னன்னா, அந்த மாமியாரான சரோஜ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பேர்ல ஒரு பெரிய லேண்டு சோமு வாங்கி கொடுத்துருக்கான். தன்னோட ஒய்ஃபுக்கு லேண்டு வாங்கி தராம எதுக்காக அவன் மாமியாருக்கு வாங்கி தரணும்? 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாமியார் பேர்ல தான் அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எல்லாருமே ஆணு வாயில கை வைக்கிற லெவலுக்கு அவ்வளோ பெரிய லேண்டு. கடைசியா பார்த்தா அடுத்த 6 மாசத்துல அந்த லேண்டோட வேல்யூ அப்படியே பீக்குக்கு போகுதுங்க. நல்லா அதிகமானதுக்கு அப்புறம் திருப்பி சோமு தன்னோட மனைவிக்கிட்டையும் மாமியார்கிட்டையும் அந்த லேண்டை எழுதி தர சொல்லி கேட்டான். அப்பதான் இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ போலீஸ்க்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. இவங்களுக்குள்ளார லேண்ட் விஷயமா கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த சரோஜ் மாமியாரோட பேர்ல எதுக்காக ஒரு மருமகன் லேண்ட் வாங்கணும்? தன்னோட மனைவியோட பேர்ல வாங்கினா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு. சரி, மனைவியோட பேர்ல வாங்கினா டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம், இப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மாமியாரோட பேர்ல போய் எதுக்கு இவன் லேண்ட் வாங்கியிருக்கான்? இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. அடுத்ததா போலீஸ்க்கு கிடைச்ச 2வது க்ளூ என்னன்னா, நிறைய பேரு இந்த சோமுக்கும் சரி அவனோட மாமியாரான சரோஜ்க்கும் ஒரு தப்பான உறவு இருக்குங்க. அது அவங்க மனைவிக்கு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியல. இவங்க 2 பேத்துக்கும் நிறைய நாள் குழந்தையே இல்லாததுனால சோமுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பார்வையெல்லாம் வேற எங்கெங்கயோ திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் வீட்டுக்கு மாமியார் வந்தாங்க. மாமியார் வந்ததுல இருந்து எப்பயுமே அவன் மாமியார் கூட தான் பேசிட்டு இருக்கான். நிறைய டைம் மாமியார் கூட நெருக்கமா உக்காந்துட்டு இருந்தது கூட நாங்க பார்த்தோம் அப்படிங்கறத சில பேர் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப போலீஸ்க்கு 2வது ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஏதோ ஒரு அசிங்கமான விஷயம் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே சோனியா கிட்டையும் சரோஜ் கிட்டையும் தெரிஞ்ச மாதிரி டைரக்டா சொல்லி போலீஸோட ஸ்டைல்ல விசாரிச்சா இவங்க உண்மைகள் சொல்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குல்ல. அந்த உண்மைகளை தான் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கறக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க 2 பேர்த்தையுமே 48 மணி நேரம் வச்சு விசாரிக்கும் போது கூட அவங்க உண்மையை சொல்றதுக்கு தயாரா இல்லை. அது ஒரு வில்லேஜ் அப்படிங்கறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் அன்அபிஷியலா என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. என்ன, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லேடி போலீஸ் போதும், இவங்க 2 பேர்த்தையுமே வச்சு விசாரிக்கலாம். சாயந்தரம் 5 மணிக்குள்ளார இவங்களை வீட்டுக்கு அமைச்சு விட்டுட்டு அடுத்த நாள் இவங்களை திருப்பி விசாரணை கூப்பிடலாம். ஒரு பக்கம் நம்ம கோர்ட்டுக்கு போய் மெஜிஸ்ட்ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா ரிமாண்ட் வாங்கணும், ஜெயிலுக்கு போகணும், ஜெயில போய் விசாரிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ஒருவேளை இவங்க உண்மையே சொல்லல அப்படின்னா அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிதான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ளார ஒரு வெளிச்சம் தெளிஞ்சிருக்கு. கண்டிப்பா இவங்க 2 பேரும் கன்ஃபஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் மிகப்பெரிய குற்றவாளியே. என்ன கன்ஃபஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு இவங்களோட வீட்டுக்கு போய் ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க? இவங்க தூக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தூக்கு போட்ட கயிறுங்க. எப்படி அவன் அந்த லெவலுக்கு போய் ஏறினான்? ஏறினதுக்கு அப்புறம் அவனா தூக்கு போட்டு சேரை தள்ளி விட்டுக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சேரை தள்ளி விடுற லெவலுக்கு பெரிய ஸ்பேஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த இடத்துல தூக்கு போடுறதுக்கான கரெக்டான சிச்சுவேஷன் கூட இல்லை. ஆனா தூக்கு போட்டுக்கிட்டான்னு சொல்றாங்க. இவங்களா தூக்கு போட்டு அவனை ஏத்தன மாதிரி தான் தெரியுது. அப்படி ஏத்தனாங்க அப்படின்னா அவன் துடிச்சிருப்பானே. அப்படின்னா அவனை கொலை பண்ணிட்டு எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கு போட்டிருக்காங்களோ? இந்த மாதிரி விஷயங்களும் செய்யலாம்ல. உண்மையாவே அவன் தூக்குல தொங்கிட்டு இருந்ததை யார் யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா சுத்தி இருக்கிறவங்க எல்லா மக்களுமே பார்த்திருக்காங்க. காலையில எப்பயும் போல எந்திரிச்சிருக்காங்க சோனியா. சோனியா கதவை திறந்ததுக்கு அப்புறம் தன்னோட கணவர் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்துறாங்க. எல்லா மக்களும் உள்ளார வந்திருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல கிரைம் சீனா இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்கு? சோமு தான் உண்மையாலுமே தூக்கு போட்டு இறந்தாரா இப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. வீட்டுல சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் பார்த்தா கயிறு தவிர அவங்களுக்கு வேற எந்த விஷயங்களும் கிடைக்கல.
அதுக்கு அடுத்ததா சோமுவோட மொபைல் ஏதாச்சும் எடுத்து பார்த்தா நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தான் சோமுவோட மொபைல் போனை அங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சைடு சரோஜுகிட்டையும் சரி சோனியா கிட்டையும் சரி உங்க ஹஸ்பண்டோட மொபைல் போன் எங்கன்னு கேட்டா அது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவர்கிட்ட மொபைல் போன் இருந்திருக்கும், அவர் எங்க தூக்கி போட்டாருன்னு யாருக்கு தெரியும் இப்படிங்கிறத சொல்றாங்க. போலீஸ் டீம் வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அந்த அலமாரியோட டிராயர்ல பூட்டு போட்டு போனை உள்ளார வச்சிருக்காங்க. அந்த பூட்டை திறக்கும் போதுதான் உள்ளுக்குள்ளார போன் இருக்கிறத போலீஸே கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக இறந்து போனவரோட போனை பூட்டு போட்டு உள்ளார வச்சிருக்காங்க, அப்படி அந்த போனுக்குள்ளார என்ன இருக்கு? இவங்க 2 பேர்த்துக்கிட்டுமே போனோட பாஸ்கோட் கேட்கும் போது 2 பேருக்குமே தெரியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி டீம் உள்ளார வந்து போனோட பாஸ்கோட கிராக் பண்ணி போனுக்குள்ளார ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்க்கும் போதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அசிங்கமான விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த போனுக்குள்ளார வீடியோஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போது சில வீடியோஸ்ல இந்த சோமுவும் மாமியாரான சரோஜும் நிர்வாணமா எந்த துணியும் இல்லாம தப்பு செய்யற விஷயங்களை வீடியோவா எடுத்து வச்சிருக்கான் சோமு. அந்த வீடியோலயே சரோஜ் கேட்கறாங்க, எதுக்குப்பா வீடியோ எடுக்கிற, வீடியோல இதை எடுக்காதரா அப்படிங்கறத சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல மாமியாரே, வீடியோ எடுத்துக்கலாம், ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும்ல, இப்ப கொஞ்சம் இளமையா இருக்கீங்க, ஃபியூச்சர்ல ரொம்ப முதுமையாயிருவீங்கல்ல, அப்ப பார்த்து நான் பாத்துக்கலாம், இதெல்லாம் ஒரு மெமரியா இருக்கும், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான், அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்லி இப்படியே பேசிக்கிட்டே வீடியோ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாமியாரான சரோஜுக்கும் சோமுக்கும் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீட்டா புரிய வருது. இப்ப அவங்களோட அடுத்த கேள்வியே, ஒருவேளை சோனியா அதை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, சோனியா கண்டுபிடிச்சு சோமுவை கொலை பண்ணியிருப்பாங்களோ, இந்த மாதிரி கூட சான்சஸ் இருக்குல்ல. எந்த மனைவிக்கு தான் கோபம் வராது தன்னோட கணவர் தன்னோட அம்மா கூடவே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு அப்படின்னா. இப்ப சோனியாவை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சிருக்காங்க. முதல் விஷயம், சோனியா கிட்ட போய் வீடியோ காட்டியிருக்காங்க. வீடியோ காட்டும் போது சோனியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, இந்த வீடியோவை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதிர்ச்சியை பார்க்கும் போதே ஆல்ரெடி அவளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது போலீஸ்க்கு கிளியரா தெரியுது. இந்த வீடியோவை போய் அந்த மாமியாரான சரோஜ் கிட்ட காட்டும் போது, தயவு செய்து இந்த வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணிடாதீங்க, மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. இப்போதான் இவங்க 2 பேரும் நம்ம வழிக்கு வந்திருக்காங்க. கிடைக்க வேண்டிய விஷயத்த ஈஸியா கறக்க முடியும்னு சொல்லிட்டு போலீஸ் ஒவ்வொரு கேள்விகளா அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கஷ்டப்பட்டு செஞ்ச 4 நாள் விசாரணையில கடைசியா சரோஜ் ஆகட்டும் சோனியா ஆகட்டும், ஆமா நாங்க தான் சோமுவை கொலை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஸோ போலீஸ் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றாங்க. நல்ல வேலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்டா, 4 நாள்லயாவது இவங்க ஒத்துக்கிட்டாங்க, இல்லாட்டி இந்த கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கு போய் ரிமாண்டுக்கு போய் ஒரு வக்கீல் உள்ளார வந்து இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஸோ போலீஸ் அடுத்ததா கேட்டது எல்லாமே, எதுக்காக கொலை பண்ணீங்க, உங்களுக்குள்ளார நடக்கிற கேவலமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல சோனியாவுக்கும் அந்த விஷயம் தெரியுமா, அதனாலதான் கொலை பண்ணாலா, இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கேட்கும் போதுதான் இவங்க 2 பேரும் எவ்வளவு கேவலமா இருந்திருக்காங்க, போதாததுக்கு அந்த இறந்து போன சோமுவும் எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கான் இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்னா போலீஸ்க்கு தெரிய வருது. கடைசியா தான் காரி துப்புற லெவலுக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் என் வாழ்க்கையில பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 10 வருடங்களுக்கு முன்னாடி சோமுக்கும் சோனியாவுக்கும் கல்யாணம் நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. 2 பேர்த்தோட அப்பா அம்மாவும் உயிரோட தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தனி குடித்தனத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. என்ன இவங்க 2 பேத்துக்கும் குழந்தை மட்டும் பிறக்கவே இல்லை. அது இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாவும் தெரியல. ஆரம்பத்துல என்னோட கணவர் எனக்கு இருக்காரு, மனைவி எனக்கு இருக்காங்க, எனக்கு பணம் நிறைய இருக்கு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா 5 வருடங்களுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண சரி ஒரு குழந்தைய நம்ம பெத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இவங்களுக்கு வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 2 பேருமே பாலியல் உறவு வைக்கிறது குழந்தைக்காக மட்டுமே வச்சாங்க. பொதுவாவே ஒருத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு பாலியல் உறவு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசையினால வைக்கணும். குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டுமே வச்சா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல போனா நிறைய பசங்களுக்கு மூடு கூட வராது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அது தெரியாம நிறைய பேரு நம்ம குழந்தைக்காக மட்டுமே வைக்கலாம், ஃப்ரைடே வைக்கலாம், தேர்ஸ்டே வைக்கலாம், வென்ஸ்டே வைக்கலாம், 13வது நாள் வைக்கலாம், 15வது நாள் வைக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டத்தை பட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை மட்டும் உங்களோட வாழ்க்கையில படாதீங்க. அந்த கஷ்டத்தை படுறதுக்கு பதிலா ரொம்ப சந்தோஷமா இருங்க, நல்லதை சாப்பிடுங்க, நல்லதை நினைங்க, 2 பேருமே ஆசையோடு இருங்க. குழந்தை ஆட்டோமேட்டிக்கா எப்ப உங்களோட வாழ்க்கையில வருமோ வரணும். இந்த இடத்துல சோமுக்கும் சோனியாவுக்கும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆரம்பத்துல குழந்தைக்காக சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அது கஷ்டமாகி கடைசியா சேர்றதே நிறுத்திட்டாங்க.
அப்ப பார்த்துதான் சோமுக்கு வேற யாராச்சும் ஒரு பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவனோட மனசு சிந்தனைகள் எல்லாமே வேற வேற பொண்ணுங்க கிட்ட செலுத்த ஆரம்பிச்சான். யாராச்சும் ஒருத்தவங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்துல இருந்த போதுதான் ஒரு பக்கம் அவனோட அப்பா அம்மா இறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் வருடங்கள் போக போக சோனியாவோட அவங்க அப்பாவும் இறந்து போறாரு. அப்பதான் சோனியா தன்னோட வீட்டுல நம்ம ரொம்ப தனிமையா இருக்கோம், தன்னோட கணவர்கிட்டையும் பெருசா பேசுறது இல்ல, அவர்கிட்ட பெருசா ஒரு உறவு இல்ல, சரி நம்ம அம்மாவை கூட்டிட்டு வருவோம், நமக்கு கொஞ்சம் துணையா இருப்பாங்கல்ல, அம்மா கிட்டயாவது நல்லா பேசலாமேன்னு சொல்லிட்டு சரோஜை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா சோனியாவுக்கு சரோஜோட கேரக்டர் கொஞ்சம் கூட ஒரு பொண்ணா தெரியவே இல்லை. அந்த இடத்துல சரோஜ் தன்னோட கணவர் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருந்தாலும், இன்னொரு சைடு தன்னோட கணவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு பெட்ரூம்ல யாராச்சும் கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த மனசு ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துலதான் சோமுக்கும் சரோஜுக்கும் ரெண்டு பேத்துக்குமே ஒரு விஷயத்துல ஒத்து போகுது. ஒரு பக்கம் சோமு தன்னோட மனைவி கூட சேர முடியாம, சேர்றதுக்கு பிடிக்காம வேற ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சரோஜ் தன்னோட கணவரை இழந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த சோமுக்கும் சரோஜுக்கும் 10 வயசு வித்தியாசம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருணம் சோமுக்கு 40 வயசு, சரோஜுக்கு 50 வயசு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆசைகள் இருந்ததுனால இவங்களே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே வீட்டுல வாழ்றதுனால சோமு கொஞ்சம் கொஞ்சமா போய் அடிக்கடி சரோஜை தொட ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல மாமியார் அப்படிங்கிற பேர்ல சும்மா சாதாரணமா தொடரான் போலன்னு சொல்லிட்டு சரோஜுக்கும் ஒன்னும் புரியல. ஆனா அவன் தவறான இடங்கள்ல தொட ஆரம்பிக்கும் போது சரோஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவனோட இன்டென்ஷன் புரிய ஆரம்பிக்குது. எப்ப நான் கிச்சன்ல இருந்தாலும் என் கூடவே வந்து ஒட்டிக்கிட்டே என் கூட எல்லா வேலைகளுமே செய்யறான். என்னோட பொண்ணு கேட்டா அம்மா மாதிரி அப்படிங்கிறான். எனக்கு அம்மாவே இல்லை, இப்ப திடீர்னு ஒரு மாமியார் வரும்போது எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கான். இவன் உண்மையானுமே அம்மா மாதிரின்னு நினைச்சுதான் என்னை தொட்டிட்டு இருக்கானா, இல்ல அவனுக்குள்ளார வேற ஏதாச்சும் ஒரு உணர்வு இருக்கா இப்படிங்கிற ஒரு டவுட்லயே ரொம்ப நாட்களா சரோஜ் ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரோஜ் வாயை திறந்து அவங்க கிட்ட கேட்டுட்டாங்க, உனக்கு உண்மையானுமே என் மேல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உனக்கும் என் பொண்ணுக்கும் 10 வருடங்களா குழந்தை இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேத்துக்கும் பெட்ரூமையும் பெரிய அட்டாச்மெண்ட் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு வேற ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படிங்கிறத ஓப்பனா சரோஜ் கேட்கும் போதுதான் சோமு இந்த இடத்துல, இப்ப நீங்களாவது என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, ஆமா உங்க கூட ஒரு உறவு வைக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு, உங்களுக்கு 50 வயசு இருந்தாலும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க இப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இந்த இடத்துலதான் சரோஜ் அவங்களோட கேவலமான ஒரு டாக்டிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தன் நம்மளே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான், நம்ம மேல ஒரு ஈர்ப்பு அவனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு, நமக்கு இன்னும் வயசு இருக்கு, இப்ப நமக்கு 50 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 10 வருஷத்துல நமக்குன்னு சொல்லிட்டு சில சொத்துக்கள்லாம் இருந்தாதான் நம்மளோட பொண்ணு, நம்மளோட மாப்பிள்ளை ஆகட்டும் எல்லாமே நம்மளே மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு சரோஜ் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. அவன் எப்போ சரோஜ் கிட்ட இன்ட்ரெஸ்ட காட்டுறானோ அப்ப பார்த்து, மாப்பிள்ள எனக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல சொத்து எதுவும் இல்ல மாப்பிள்ள, என்னோட கணவர் ஒண்ணுமே சேர்த்து வைக்காமே போயிட்டாரு, எனக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ற லேண்டை நீங்க எனக்கு வாங்கி தருவீங்களா? நீங்க அந்த லேண்டை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஆசைக்கு ஏற்ப என்னை நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கடைசி வரைக்கும் என்னோட பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. என்னோட பொண்ணு எப்பெல்லாம் வெளியே போறாளோ அப்பெல்லாம் நான் உங்க பெட்ரூம்க்கு வரேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு கேவலமான விஷயத்த பாத்தீங்களா ஒரு மாமியார் பேசுறது. ஆனா இந்த இடத்துல சோமுக்கு நம்ம வடிவேல் கதை தான். பட் அந்த டீலிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால ஒத்துக்கிட்டான். சரி உங்களுக்கு ஒரே ஒரு லேண்டு தானே வேணும், என்கிட்ட இருக்கிற காசுலாம் போட்டு உங்களுக்கு அந்த லேண்டை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சரோஜ் எந்த லேண்டை கேட்டாங்களோ அந்த லேண்டை அஃபிஷியலா அந்த சரோஜ் மேல ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணியிருக்கான். தன்னோட ஒய்ஃபான சோனியா, எதுக்குங்க எங்க அம்மா பேர்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்லை, எனக்கும் இனிமேட்டு அம்மா தான். எங்க அம்மா போயிட்டாங்க, எங்க அம்மாவுக்காக ஏங்கிட்டு இருக்கும் போது நீ தானே மாமியாரை கூட்டிட்டு வந்த, இப்ப என் அம்மா பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல என்ன தப்பு இப்படிங்கிறத டைலாக் விட்டுருக்கான். சோனியாவுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். யாருமே அப்பா இப்படி இருக்க மாட்டாங்கப்பா, மாமியார் மேல இவ்வளவு பாசத்தை காட்ட மாட்டாங்க, மாமியார் உண்மையானுமே அம்மா மாதிரியே நினைக்கிறானே இப்படின்னு சொல்லிட்டு சோனியாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். வெளியே எல்லாத்துக்கிட்டுமே சொல்லியிருக்காங்க பெருமையை, மாமியாருன்னு இல்லாம அம்மாவா நினைச்சே என்னோட புருஷன் ஒரு லேண்டை வாங்கி கொடுத்துருக்காரு இப்படின்னு சொல்ல போய் தான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஸோ இந்த லேண்ட் டீலிங் அவங்க ரெண்டு பேத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சரோஜுக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துருச்சு. ஓகே இனிமேட்டு நமக்கு லட்சக்கணக்கில் சொத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி வந்துருச்சு. அந்த ஆசையிலேயே சோமி எப்ப எல்லாம் கூப்பிடுறானோ அப்பப்ப எல்லாம் பெட்ரூமுக்கு போய் ரெண்டு பேருமே பாலியல் உறவு வச்சுக்கிறாங்க. இது பல மாதங்களா நடந்துட்டு இருக்கு. 6 மாசங்களா இவங்களுக்குள்ளார எல்லா விஷயங்களும் நடந்து வெளியில இருக்கிற சில பேத்துக்கு இது எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சும் போது கூட வீட்டுக்குள்ளார இருக்கிற சோனியாவுக்கு தெரியவே இல்லை. எந்த பொண்ணு நினைக்கும் நம்மளோட அம்மாவே இப்படி துரோகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு பக்கம் சோமு கூட அவளுக்கு எந்த விதமான கான்டாக்டும் இல்லை. அதனால தன்னோட கணவர் நம்ம கூட பாலியல் வச்சுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு பெருசா எந்த கேள்விகளுமே வந்ததில்லை. அப்படி ஏதாச்சும் வந்திருந்தா தானே அவ யோசிச்சிருப்பா, வேற எந்த பொண்ணு கூட இவர் போறாரு அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆனா அந்த மாதிரி எந்த யோசனைகளுமே இந்த இடத்துல சோனியாவுக்கு அவன் தரவே இல்லை. சோமுவும் சரோஜும் இந்த மாதிரி அவங்களோட உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நீடிக்கும் போது ஒவ்வொரு டைம் பெட்ரூம்ல இருக்கும் போதும் சோமு ஒரு விஷயத்த மட்டும் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். இவங்க 2 பேருமே நிர்வாணமா இருக்கும் போது பாலியல் உறவு வைக்கும் போது செல்ஃபி வீடியோ எடுத்து இவங்க 2 பேரும் செய்யற தப்ப அப்படியே ஒரு மெமரியா சேவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். அந்த இடத்துலதான் சரோஜ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, எதுக்கு நீ போட்டோ எடுக்கிற, போட்டோலாம் எடுக்காதரா அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியும் நம்ம 2 பேத்துக்கும் ஒரு மெமரி வேணும்ல, இன்னும் எத்தனை வருஷம் இதை நீடிக்க போகுதுன்னு தெரியல, ஆனா ஃபியூச்சர்ல நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி வேணும்ல, ஆசைக்காக நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிடுறேனே இப்படின்னு சொல்லியே வீடியோ எடுத்திருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் அதை டெலீட் பண்ணவே இல்லை. இவங்களோட உறவு கொஞ்சம் கொஞ்சமா போக போக மாச கணக்குல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தருணம் வந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பாலியல் உறவு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சோமு சரோஜை பார்த்து, நான் உனக்கு ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தேன்ல, அது திருப்பி நம்ம வித்துடலாம், காசு எனக்கு ரொம்ப தேவைப்படுது, அது மட்டும் இல்லாம அந்த லேண்டோட மார்க்கெட் வேல்யூ இப்போ ரொம்பவே அதிகமாயிடுச்சு, நான் உனக்கு எழுதி தரும் போது இவ்வளவுலாம் அதிகமாகும்னு எனக்கு தெரியவே தெரியாது, இப்ப எனக்கு காசு வேணும்னு கேட்கும் போதுதான் சரோஜ் அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. என்னது உன்னோட லேண்டா, அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லை, அது என்னோட லேண்டு, நீ எனக்கு காசு போட்டு வாங்கி தந்தாலும் பேப்பர்ல ஒண்ணு நீ ஒன்னும் கோவனர்லாம் ஒன்னும் போடல, என்னோட லேண்டை நான் யாருக்குமே தர மாட்டேன், அது என்னோட காசு, உனக்கு காசுலாம் தர முடியாது, நீ கொடுத்த காசுக்கு தான் எத்தனை நாள் நைட்டு என் கூட சந்தோஷமா இருந்த, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் சோமு அவனோட சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியெடுக்க ஆரம்பிச்சான். அவன் எடுத்த ஒரு வீடியோ கூட அவன் டெலீட் பண்ணவே இல்லை. இவங்க 2 பேருமே அப்படியே நிர்வாணமா இருக்கிற வீடியோவை அப்படியே சரோஜ் கிட்ட காட்டியிருக்கான். இந்த வீடியோவை போய் நான் வெளியே பப்ளிஷ் பண்ணிட்டா என்னோட ஃபேஸ் எல்லாத்தையுமே நான் பிளர் பண்ணிடுவேன், உன்னோட உடம்பு மட்டும்தான் அந்த இடத்துல எல்லாமே தெரியும், உன்னோட பொண்ணு முதற்கொண்டு பாப்பா, பரவாயில்லையா இப்படிங்கிறத கேட்கும் போதுதான் சரோஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசுல பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமோ, நம்மள எல்லாம் கேவலமா பார்த்துருவாங்களோ, ஒரு லேண்டுக்காக இவ உடம்பையே வித்துட்டாலேன்னு சொல்லுவாங்களோ, இந்த மாதிரி மனசுல தோண ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் சரோஜ் ஒரு விஷயத்த முடிவெடுத்தா. தன்னோட பொண்ணான சோனியா மட்டும்தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன். சோனியாவை நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சோனியா கிட்ட போய் சோமு எந்த வீடியோவை சரோஜோட மொபைலுக்கு அமுச்சு விட்டானோ அந்த வீடியோவை காட்டியிருக்கா. கண்ணு, இந்த வீடியோவை பார்த்து தயவு செய்து டென்ஷன் மட்டும் ஆகாது, இந்த வீடியோவுக்கு முழு பொறுப்பு உன்னோட கணவர் மட்டும்தான், உனக்கும் அவனுக்கும் நிறைய நாட்கள் பாலியல் உறவே இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் அவன் என்கிட்ட வந்தான், எனக்கு அப்போ கொஞ்சம் தேவை இருந்துச்சு, போதாதுக்கு எனக்கு கொஞ்சம் சொத்துகளும் தேவைப்பட்டுச்சு, அதனால மட்டும்தான் இப்படி செஞ்சேன், என்னை சத்தியமா மன்னிச்சிரு, ஆனா இப்போ உன்னோட உதவி எனக்கு ரொம்பவே தேவை. இந்த வீடியோவை வெளியே காட்டி அவன் என்னை மிரட்டிட்டு இருக்கான், அந்த லேண்டை திருப்பி அவனோட பேருக்கே எழுதி வைக்க சொல்றான், அந்த லேண்டு தான் எனக்கான சொத்து, உனக்கான சொத்தும் அதுதான், எனக்கு அப்புறம் அந்த சொத்து உனக்கு தானே வரும், உனக்கு குழந்தை குட்டி எதுவுமே இல்லை, இந்த சொத்து மட்டும்தாம உன்னை காப்பாற்றும், இந்த இடத்துல நீ என் கூட நிக்கணும்னு சொல்லிட்டு சோனியாவை பிரெயின் வாஷ் பண்ணி சோனியாவை அவங்க அம்மா பக்கமே இழுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ சோனியாவுக்கு தன்னோட அம்மாவும் தன்னோட கணவரும் என்ன அசிங்கத்தை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சோனியாவுக்கு இப்போ நமக்கு சொத்து தேவைன்னு சொல்லிட்டு நீட்டா முடிவெடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் எடுத்த முடிவு தான் சோமுவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், அவனை எப்ப நம்ம சாவடிக்கிறோமோ சோமுவோட எல்லா சொத்தும் சோனியாவுக்கு வரும், இந்த லேண்டு லட்சக்கணக்கில் இந்த லேண்டு தேரும், அது சரோஜுக்கு வரும். ஸோ இந்த 2 பெண்களும் நமக்கு சொத்து மட்டும்தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது தான் அக்டோபர் 15 2025 வருடம் நைட்டு எப்பயும் போல கடைகளில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோமு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டில் வந்து பால் குடிக்கும் போது பாலில் தூக்க மாத்திரையை போட்டு அந்த சோனியா கொடுத்துருக்காங்க. தூக்க மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் அப்படியே மயங்கிட்டாரு. மயக்கத்துல இருக்கும் போதே சரோஜ் ஒரு பக்கம் கயிறு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து எங்க கட்டணுமோ கட்டி இவரோட கழுத்துல 2 பேருமே கட்டி 2 பேருமே புடிச்சு இழுத்துருக்காங்க. அந்த இடத்துல துடிச்சாலும் அவரால் கத்த கூட முடியல, ஏன்னா ஆல்ரெடி அவர் மயக்கத்துல தான் இருக்காரு. அப்படியே சோமுவோட கதை அங்கே முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேருமே இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லும் போது இவங்க 2 பேருமே பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொடூரமான வேலையை பார்த்திருக்காங்க. ஒரு பாடியை அப்படியே கயிறுல போட்டு இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தெம்பு வேணும், இது எல்லாத்தையுமே தாண்டி அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த எல்லா விஷயங்களுமே இவங்களுக்குள்ளார இருந்திருக்கு, எல்லா விஷயங்களுமே பிளான் பண்ணி ஒவ்வொன்றா மூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க லூசுத்தனமா செஞ்ச ஒரே விஷயம், சோமுவோட அண்ணனான மோனு வரும்போது இவங்க 2 பேருமே ஆக்சுவலா பயந்துட்டாங்க. அந்த மோனு வருவாருன்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சு கூட பார்க்கல, ஏன்னா சோனு அவனோட
அண்ணனுக்கிட்டயோ இல்லை அவங்களோட சொந்தக்காரங்க கிட்டயோ எந்த விதமான பெரிய ரிலேஷன்ஷிப்பும் வைக்கிறது இல்லை. திடீர்னு மோனு அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றது செத்துட்டான்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு சொல்லி தான் அவன் வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மோனுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய டவுட்டே வருது. அந்த மோனு அப்படிங்கிற அண்ணனால மட்டும்தான் இந்த இடத்துல அந்த சோமு அப்படிங்கிற தம்பிக்கு நீதி கிடைச்சிருக்கு. ஆனா அந்த சோமும் நல்லவன் ஒண்ணும் இல்லை, அவனும் ஒரு கேவலமான விஷயத்தை தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கான். பொதுவாகவே ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ எல்லா இடமும் ஒரு கிரைம்ல தான் முடியுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துலையும் மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஆரம்பிச்ச ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் கடைசியா போய் ஒரு கிரைம்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த கிரைம்ல முக்கியமான விஷயம், நம்ம பேசக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் கேவலமான விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. காசுக்காக மட்டுமே அவங்களோட உடம்புகளை கொடுத்துருக்காங்க, காசுக்காக மட்டுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மனைவிக்கோ இல்லை ஒரு மாமியாருக்கோ ஒரு அம்மாவுக்கோ மகனுக்கோ இந்த மாதிரி ஒரு வேல்யூமே அவங்க கொடுக்கவே இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருணம் சோனியாவாகட்டும் சரோஜாகட்டும் 2 பேருமே ஜெயில கம்பி எண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு போகும். சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணணும். எங்க தூக்க மாத்திரை வாங்கினாங்க, எங்க மறைச்சு வச்சாங்க, எப்படி கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் எழுதி அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே கேஸ் போகும். கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை வருடங்கள் ஆகும், இவங்க 2 பேருமே பெண்கள்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தண்டனை கம்மி பண்றாங்களா இல்ல உண்மையானுமே ஆயுள் தண்டனை தராங்களா இப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு தெரிய வரும். அப்படி ஏதாச்சும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நாட்களுக்கு நாள் இந்த மாதிரி நியூஸஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். உறவுகளுக்குள்ளார உண்மையானுமே உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம காம போதையில ஒவ்வொருத்தவங்க மேல தப்பா கை வைக்கும் போதுதான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்குது. சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்பானா யாரு, அம்மானா யாரு, அக்கா, தங்கச்சி, மனைவி, லவ்வரு, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறவுகளா கத்து தந்த நம்மளோட வாழ்க்கையில இந்த காம போதையில நிறைய பேர் அந்த உறவுகளை அப்படியே கலைச்சிட்டு நானும் மிருகங்களோட மிருகங்களா ஆறடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ற மாதிரி தெரியுது. இன்னும் எத்தனை நாள் தான் மனிதர்கள் இந்த மாதிரி மிருகமா மாறுவாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. தயவு செய்து உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. அந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்க்கும் முக்கியத்துவம் தந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட லைஃப் கொஞ்சமாவது ஸ்ட்ரக்சர்டா போகும், நம்மளோட லைஃப் கொஞ்சமாவது நல்லபடியா போகும். அந்த இம்பார்ட்டன்ஸ் தராத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா சொந்த வீட்டுக்குள்ளாரையே ஒரு பெண் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. எத்தனை வீட்டுல சொந்த அப்பா குடி போதையில பண்ணிட்டாரு, சொந்த தம்பி, அண்ணன், இந்த மாதிரி எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த இடத்துல அந்த ஒரு பெண் குழந்தை எவ்வளவு தவிக்குதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எதனால ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூ தராம அந்த இடத்துல காமத்துக்கு மட்டுமே எல்லா அசிங்கத்தையுமே செய்யற சில ஜீவன்கள், சில ஈன பிறவிகள் அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் கடைசியா இந்த மாதிரி தவறுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் அவேர்னஸா இருக்குங்கிறத நான் நம்புறேன். நம்மளோட குழந்தைங்களுக்கு ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தர வேண்டியது நம்மளோட கடமை. அதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லி தந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு 18 வயசுக்கு மேல இந்த மாதிரி அவங்களுக்கு ஆசைகள்லாம் வரும்போது, காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆகும் போது அவங்களுக்குள்ளார சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். யார் மேல காமத்தை காட்டணுங்கிற ஒரு பெட்டரான கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். அந்த கிளாரிட்டியாவது நம்ம நீட்டா சொல்லி தருவோமே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.